சாயிராம். அவமானமாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, எதுவானாலும் நிகழ்ந்த பின் நிமிர்ந்து வந்து அதற்கு காரணமானவனே அதிசயத்து நிற்கும் வண்ணம், வியக்கும் வண்ணம் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதுதான் பிரம்மாண்டமான வாழ்க்கை. அந்த வாழ்வை சிறப்பாக வாழ்ந்துதான் பார்க்கலாமே. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, நீ உன் வாழ்வில் போராடுவதற்கான போராடும் வித்தையை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். அந்த வித்தையை கற்றுக்கொண்டு அதன் வழியே நீ நடந்தால் கடினமான சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வரலாம், ஜெயித்து காட்டலாம், வாழ்வை பிரம்மாண்டமாக வாழ்ந்து காட்டலாம் மற்றவர்களுக்கு முன்பாக. யார் கூறினார்கள் உனக்கு உதவ யாருமே இல்லை என்று? நீ மட்டும் முயற்சி செய்ய, அதற்கான பயிற்சியை எடுக்க தயாராக இருந்தால் காலம் முழுவதும் உனக்குள் குடியிருக்கும் உன் அப்பா உனக்கான வழியை, பிரம்மாண்டமான வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன். நான் அதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன். உன்னுள் தன்னம்பிக்கையையும் நம்பிக்கையையும் புகுத்த நான் எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்கிறேன். போராடி அந்த வாழ்வில் போராட்டத்தோடு வாழும் அந்த வித்தையை முதலில் உன்னுடைய மனதுக்கு நீ கற்பித்துப் பார். அப்பொழுது அந்த நம்பிக்கையே வலிமையை உன்னை கொண்டு செல்லும். வாழ்க்கையின் வெகு தூரத்திற்கு வலிமையோடே உன் மனமே அதை கொண்டு செல்லும். வெற்றி என்பது உன் கையில்தான் இருக்கிறது. அதை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நீ ஏற்படுத்தி கொண்டால் அந்த வெற்றி எப்பொழுதுமே உன் வசம்தான் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் முடிவு எடுப்பதற்கு முன்பாக 1000 முறை சிந்தனை செய். முடிவு எடுப்பதற்கு முன்பாக அது துக்கமாக இருக்கும் சமயமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருக்கும் சமயமாக இருந்தாலும் சரி, ஏமாற்றம் நிகழ்ந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கோபமாக இருக்கும் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இப்படி உன் மனநிலைமை எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, முடிவு எடுப்பதற்கு முன்பாக 1000 முறை சிந்தனை செய். அதைவிட மிக மிக முக்கியம், இந்த மனநிலைமையில் நீ இருந்தால் அதைவிட 1000 மடங்கு முடிவு எடுப்பதற்கு யோசனை செய்துவிடு. இந்த மனநிலையில் இருக்கும் பொழுது யோசனை செய்வதை, முடிவு எடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்துவிடு. ஏனென்றால் அந்த மனநிலையில் நீ எடுக்கும் முடிவு மிக மிக தவறாகத்தான் இருக்கும் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு அரசர் நன்றாக தன்னுடைய ஆட்சியை செய்து கொண்டிருந்தார். அந்த மக்களுக்கு எந்த கஷ்டமும் எந்த பிரச்சனையும் வராதவாறு மக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய ஆட்சியை திறம்பட செய்து கொண்டு வந்திருந்தார். அந்த சமயமாக எப்பொழுதும் தன் மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, காட்டில் வாழும் உயிரினங்களால் எந்த பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக வாரம் ஒரு முறை அல்லது மாதத்திற்கு 2 முறையாக அவர் அந்த காட்டிற்கு சென்று அங்கு இருக்கும் விலங்குகளை வேட்டையாட செல்வார். இது எப்பொழுதும் அந்த அரசனின் பழக்கமாகவே இருந்து வந்தது. அப்படி வேட்டைக்கு அவர் அன்றும் சென்றார். அப்பொழுது வேட்டையாடும் பொழுது தவறுதலாக ஒரு மான் மீது அவருடைய அம்பு துளைத்து அந்த மானும் தப்பி ஓடிவிட்டது. அந்த மான் தப்பித்துவிட்டு ஓடிவிட்டதே தவிர அந்த மான் தன்னுடைய அம்பால் உயிரிழக்கவில்லை. ஆனால் முடமாகி இருக்குமோ என்ற கவலையில் அந்த மானை தேடி அந்த அரசரும் பின்தொடர்ந்து சென்றார். வெகு நேரமாக அந்த மானை தேடி அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டே இருந்தார் அரசர். ஆனால் மான் அவர் கண்களுக்கு தென்படவே இல்லை. வந்த களைப்பின் தாகத்தாலும் களைப்பாலும் ரொம்பவே சோர்வான நிலையில் இருந்தார் அந்த அரசர். அப்பொழுது அவர் கண்களுக்கு ஒரு குடில் தெரிந்தது. அந்த குடிலின் வாசலில் ஒரு முனிவர் தவம் இருப்பதையும் அவர் பார்த்தார். உடனே அங்கு போய், இங்கு அடிப்பட்ட ஒரு மான் வந்ததா என்று அந்த முனிவரை பார்த்து கேட்டார் அந்த அரசர்.
ஒரு முறை கேட்ட பிறகும் முனிவரிடமிருந்து எந்த பதிலுமே இல்லை. உடனே நாம் சற்று அதிகமாக சத்தமாக பேச வேண்டும் என்று நினைத்து அந்த முனிவரிடம் அதே வார்த்தையை மீண்டும் சத்தமாக கூறினார். ஆனாலும் அந்த முனிவர் கண் திறந்து பார்த்தாரே தவிர அவரிடமிருந்து எந்த பதிலுமே இல்லை. உடனே கோபமுற்ற அரசர், தன்னுடைய வார்த்தைக்கு எந்த பதிலும் கூறாமல் இருக்கிறாரே, ஏன் இவர் இப்படி இருக்கிறார் என்று யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, தான் ஒரு அரசர் என்று தெரிந்தும் கூட இந்த முனிவர் இவ்வளவு தைரியமாக பதில் கூறாமல் இருக்கிறாரே என்று கோபமாக இருந்தார். அப்பொழுதும் அந்த முனிவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். உடனே சற்று கோபமாக, நான் இந்த நாட்டின் அரசர், என்னுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் இப்படி அமைதியாக என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீரே என்று கோபமாக கேட்கும் பொழுது, அந்த முனிவர் அன்று மௌன விரதத்தில் இருப்பது அரசருக்கு தெரியாததனால் அந்த கோபமடைந்தார் அரசர். ஆனால் முனிவர், அரசர் இப்பொழுது கோபமாக இருக்கிறார், அதனால் நாம் அவருக்கு பதிலை கூறிவிட வேண்டும். ஆனால் வாயை திறக்காமல் செய்கையால் செய்ய வேண்டும் என்று நினைத்து அவருடைய தலையை அங்குமிங்கும் இப்படி ஆட்டினார், மானை காணவில்லை என்ற பதிலோடு. ஆனால் இதை தவறாக புரிந்து கொண்ட அரசர் மீண்டும் கோபமுற்று சற்று முற்றும் பார்த்தார். அங்கே ஒரு இறந்த பாம்பின் தோல் இருந்தது. உடனே கோபமுற்று அந்த பாம்பின் தோலை எடுத்து முனிவர் மீது வீசி எறிந்தார். அந்த மானின் தோல் முனிவரின் கழுத்தில் மாலையாக விழுந்தது. உடனே கோபமுற்று அந்த இடத்திலிருந்து நகர்ந்துவிட்டு தன்னுடைய அரண்மனை நோக்கி சென்றார் அரசர். இதை இங்கு நடந்தது அனைத்தையும் ஒரு சீடர் பார்த்து கொண்டே இருந்தார். சிறிது நேரம் கழித்து அந்த முனிவரின் மகன், வெளியே சென்றிருந்த முனிவரின் மகன் அப்பொழுதுதான் குடிலை நோக்கி வந்தான். என்ன நடந்தது? ஏன் தந்தையின் கழுத்தில் இறந்த பாம்பின் தோல் கிடக்கிறது என்று கோபமாக அங்கிருந்த அனைவரையும் கேட்டார். அப்பொழுதுதான் அந்த நிகழ்வு நடந்த அந்த சீடன் நடந்தது அனைத்தையும் அந்த மகனிடம் விவரித்தார். கோபமுற்ற அந்த மகன் தன்னுடைய தந்தை எவ்வளவு உயர்ந்தவானவர், எவ்வளவு பக்குவமானவர், அவரை பார்த்து அவருடைய நல்குணங்களை பார்த்து கூட மதிக்காமல் அவர் மீது இப்படி இறந்த பாம்பின் தோலை எரிந்து சென்ற அந்த அரசர் இன்றிலிருந்து 7 நாட்களுக்குள் அந்த பாம்பால் தீண்ட பெற்று உயிரிழப்பார் என்ற சாபத்தையும் கொடுத்தார் அந்த சீடர். இதை பார்த்துவிட்டு தன்னுடைய மௌன விரதத்தையும் களைந்து எழுந்து வந்து, மகனே, என்ன ஒரு காரியம் செய்தாய்? அந்த மன்னர் எவ்வளவு நன்றாக ஆட்சி புரிந்து வருகிறார், அவருக்கா சாபம் கொடுத்தாய்? அவர் இறந்தால் இந்த மக்களும் இந்த ஊரில் உள்ள மக்களும் அனைவரும் கஷ்டப்படுவார்களே, என்ன காரியம் செய்து விட்டாய் என்று வருத்தத்தோடு அந்த அரசருக்கு ஒரு தூதும் அனுப்பினார் முனிவர். நடந்தது அனைத்தையும் எழுதி அதில் தனக்கு கிடைத்த சாபத்தை பற்றியும் எழுதி அரசரை பத்திரமாக இருக்கும்படி அதில் வேண்டி கேட்டுக்கொண்டிருந்தார் முனிவர். இந்த ஒரு செய்தி மன்னன் காதிற்கும் எட்டியது. நாம் எவ்வளவு ஒரு தவறு செய்துவிட்டோம், மௌன விரதத்தில் இருந்த முனிவரை இப்படி கீழ்த்தனமாக நடந்துவிட்டோமே என்று மேலும் வருத்தமடைந்தார் அந்த அரசர். அது மட்டுமா, 7 நாளில் தான் ஒரு பாம்பால் தீண்ட பெற்று இறந்து விடுவோம் என்று பயந்து அந்த ஊரில் உள்ள கலை நுணுக்கங்கள் தெரிந்த பல பேரை அழைத்து மிக உயரமான ஒரு அரண்மனையை கட்டும்படி ஆணையிட்டார். அந்த அரண்மனையில் 7 நாட்கள் தான் தங்கப் போவதாகவும் அதை சுற்றி பல காவலாளிகள், பல காவல் ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து தரும்படி மிக வேகமாக உத்தரவிட்டார். அதன்படி வேலையும் மிக சுலபமாக முடிந்தது. 6 நாட்கள் கழிந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மன்னர் அந்த உயரமான மாளிகையில் கம்பீரமாக இருந்தார். 7வது நாளும் பிறந்தது. அந்த நாளும் எந்த பிரச்சனை இல்லாமல் கழிந்துவிட்டால் இனி தன்னுடைய உயிருக்கு எந்த ஒரு பாதகமும் வராது என்ற நம்பிக்கையோடு அந்த 7வது நாளை கழித்து கொண்டிருந்தார். சூரிய அஸ்தமனமும் வந்தது. அப்பொழுது அரசரை பார்ப்பதற்கு ஒரு சில முனிவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அரசர் காதிற்கு எட்டியது.
சரி, முனிவர்கள்தானே, வரட்டும் என்று வர சொல்லி ஆணையிட்டார். முனிவர்களும் வந்து அரசரை பார்த்துவிட்டு அவர்களுக்கு அரசருக்கு சில பழங்களையும் சில பூக்களையும் பரிசாக கொடுத்துவிட்டு சென்றனர். சூரியன் அஸ்தமமாகும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அரசர் அங்கிருந்த பழங்களில் ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிடலாம் என்று ஆசையோடு அதை சுவைத்தார். மிக மிக அருமையான சுவையாக இருந்தது அந்த மாம்பழம். அப்பொழுது அந்த மாம்பழத்திலிருந்து, மாம்பழ கொட்டையிலிருந்து ஒரு சிறிய அளவிலான புழு ஒன்று வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அது ஒரு பாம்பாக உருவெடுத்து அரசருக்கு முன்பாக வந்து இருந்தது. என்ன நடக்கிறது என்பது சுதாரிப்பதற்கு உள்ளாகவே அந்த பாம்பு அரசனை தீண்டியது. அரசனும் இறந்தார். இந்த கதையிலிருந்து கோபத்தில் இருக்கும் பொழுது, கோபமாக இருக்கும் சமயத்திலும் சரி, மனம் வேதனையாக இருக்கும் சமயத்திலும் சரி, குழப்பமாக இருக்கும் சமயத்திலும் சரி, எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருப்பதுதான் நல்லதாக இருக்கும் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். மனநிலை சரிசமமாக இல்லாத சூழ்நிலையில் எந்த முடிவையும் எடுக்காமல் மனதை அமைதியாக வைத்து கொண்டாலே போதும். நாம் எந்த போராட்டத்தை நம் மனதிற்குள் சூழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, சுமந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த போராட்டம் விலகும் வரை மனதை அமைதியாக வைத்து கொள்ளலாம். இதேதான் அரசருக்கும் நடந்தது. அரசர் மானை தேடி அங்கும் இங்கும் அலைந்ததால் களைப்பாகி இருந்தார், சோர்வாகி இருந்தார். தாகம் எடுத்ததினால் மிக மிக சோர்வாக காணப்பட்டார். அதே சமயம் தான் கேள்வி கேட்டும் அந்த முனிவர் பதிலளிக்கவில்லையே என்ற கோபமான மனநிலையும் இருந்தார். இப்படி எல்லா மனநிலையும் சூழ்ந்து இருக்கும் பொழுது அவர் எடுத்த அந்த முடிவே அவருக்கு உயிருக்கு பாதகமாக அமைந்தது. எனவே நாமும் மனம் சஞ்சலமாக இருக்கும் சமயத்தில் எந்த ஒரு விஷயத்திற்கும் முடிவு எடுக்காமல் அமைதியாக அந்த நேரத்தில் இருந்து விடலாம். எடுக்கும் முடிவு மனம் நிம்மதியாக இருக்கும் சமயத்தில் எடுத்தாலே போதும். வாழ்வில் மிக பிரம்மாண்டமான முடிவை எடுத்து நம்மை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, இழிவாக பேசியவர்களுக்கு முன்பாக மிக பிரம்மாண்டமான வாழ்வை நிச்சயமாக வாழ்ந்து காட்டலாம். என் அன்பு குழந்தையே, போராடி பழகும் வித்தையை முதலில் உன் மனதிற்கு கற்பித்துப் பார். அந்த கற்பித்தல் அது தரும் வலிமை உன்னை கொண்டு செல்லும் வாழ்வின் வெகு தூரத்திற்கு வெற்றியை கொண்டு வந்து உன்னிடமே சேர்க்கும். நான் கூறுவது போல் உன் வாழ்க்கை பாதையை சற்று மாற்றியமைத்துக்கொள். நீ மிகப்பெரிய பிரம்மாண்ட வாழ்வை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். உன் சாயப்பா அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தே தீருவேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. முன்னேற்ற பாதையை நோக்கி உன்னுடைய கால்கள் இனி நகரத் துவங்கும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன் உன் வாழ்வில். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். இனி எந்நாளும் ஏற்றமான காலமே உன் வாழ்வில். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இதை முழுவதுமாக கேட்கும் அந்த நொடி என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அனுகிரகத்தாலும் உன்னுடைய கிரக நிலையெல்லாம் மாறி எப்பொழுதுமே என் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று புலம்பிய உனக்கு நல்ல மாற்றங்கள், உன் ஆசைக்கான மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். முயற்சிக்கான வெற்றி பாதையில் நீ பயணிக்கப் போகும் அந்த நல்ல தருணமும் உன்னை நோக்கி வரும். சர்வ நிச்சயமாய் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என் பிள்ளையே. நீ கவலைப்படுவதற்கும் சலித்து கொள்வதற்கும் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை எதுவுமே நடக்கவில்லை. அனைத்தையும் என் பிள்ளைக்காக நான் மாற்றியமைப்பேன். என் பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் சாயி தேவா? உன்னுடைய விதி, உன்னுடைய தலையெழுத்து, உன்னுடைய கிரகநிலை, நம் வாழ்வு என்று உனக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதால் எந்த பயன் இருக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்துப்பார்.
இது எல்லாமே உன் கையில் இல்லை. நீ நினைப்பது போல உன் விதியை உன்னால் மாற்ற முடியுமா? உன்னுடைய வாழ்வை நீ ஆசைப்பட்டது போல திருத்தியமைத்து கொள்ள முடியுமா? அல்லது உன்னுடைய கிரக நிலையைத்தான் உன்னால் மாற்ற இயலுமா? எதுவுமே முடியாத போது அதை நினைத்து வருத்தப்படுவதால் மட்டும் என்ன பலன் வந்துவிட போகிறது உன் வாழ்வில்? அவையெல்லாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறேன். அதை பற்றி சிந்திப்பதற்கு உனக்கு எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுகளை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு. அந்த நிகழ்வுகளை எப்படி வெற்றிகரமாக மாற்ற முடியும், மாற்ற இயலும் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று ஏக்கத்தோடு நீ என்னை பார்ப்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. கொஞ்ச காலம் பொறுமையாக இருக்க பழகு. உன்னை தாக்கும் மிக அதிகமாக போராட்டத்தினால் மனம் வருந்தி நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் நானும் அந்த போராட்டம் உன்னை மிக அதிகமாக தாக்காமல் இருக்க நானும் அதனோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன். அதற்காகத்தான் நான் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய், முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். தேவை என்று உன்னை தேடி வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழுவதை நீ கண்குளிர காண்பாய். மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்த எண்ணாதே. எல்லோர் வாழ்விலும் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே பொதுவானதுதான். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீ புலம்புவது உனக்கே வேடிக்கையாக இல்லையா? உனக்கு இன்பமும் வரும் துன்பமும் வரும், அனைத்தும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. இன்பம் வரும் பொழுது எதையுமே சொல்லாமல் அதை சந்தோஷமாக அனுபவிக்க தெரிந்த உனக்கு துன்பம் வந்துவிட்டவுடன் எனக்கு மட்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீ புலம்புவது எனக்கு புரியவே இல்லை என் பிள்ளையே. இன்று இருப்பது நாளை அப்படியே இருக்கும் என்று நம்பிவிடாதே. நாளை மறுநாளும் அது அப்படியே நடக்கும் என்று எதிர்பார்க்காதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களும் உன் வாழ்வில் மாறிக்கொண்டுதான் இருக்கும். இன்று இருப்பது போல நாளை நீ இருக்கப் போவதில்லை. நேற்று இருந்தது போல இன்று நீ இருந்ததும் இல்லை. அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே இந்த உலகத்தில் மாறாதது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வரும் துன்பம் மட்டும் நிலையாக உன்னிடம் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. உனக்கான துன்பம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வரவேற்க கற்றுக்கொள். ஏனென்றால் துன்பம் வந்திருக்கிறது என்றால் கூடிய விரைவில் இன்பம் வரப்போகிறது என்றுதானே அர்த்தம். துன்பத்தை நீ கடந்து கொண்டிருக்கிறாய் என்றால் இன்பத்தை அனுபவிக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது உன்னுடைய இன்பகால வாழ்வு என்பதை தீர்க்கமாக நம்பி உனக்கு வந்திருக்கும் துன்பத்தை மிக ஆனந்தமாக வரவேற்க கற்றுக்கொள். நீயும் நன்றாகத்தான் நீ நடத்த வேண்டிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் திட்டம் தீட்டிதான் செய்து கொண்டும் இருக்கிறாய். ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் பின்தங்கி விடுகிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரேனும் எதுவாது சொல்லிவிட்டால் உடனே மனம் வெதும்பி அப்படியே எதையுமே செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து விடுகிறாய். எது வந்தாலும் கலங்கி விடாதே. எது நடந்தாலும் இது என் சாயப்பா எனக்காக கொடுத்தது. எனக்காக கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வேன். என் வாழ்க்கையில் நல்லது நடத்தத்தான் சாயப்பா அத்தனை வேலைகளையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை முடிவு சந்தோஷமாக எடுத்துக்கொள். உன் வாழ்வு சிறக்கப் போகிறது. என் அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழும். அந்த அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் என்று உனக்கு நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன்.
என் வாக்கு எப்பொழுதுமே பொய்க்காது. என்னை நம்பியவர்களை நான் விட்டுக் கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். என்னை விட்டு அவர்களை விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். என் கஷ்டம் என்னோட கஷ்டம் என்று நீ முதலில் சிந்திப்பதை நிறுத்திவிடு. உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது என்னுடைய அனுமதி பெற்ற பின்பே உன்னை நெருங்கும் என்பதை முடிவு செய்து கொள். தீர்க்கமாக நம்பு. உன்னால் தாங்கக்கூடிய கஷ்டத்தை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன். ஏனென்றால் உன்னையே நீ புரிந்து கொள்ளவும் உன் வாழ்க்கையை பற்றிய தெளிவான சிந்தனைக்குள் நீ வரவும் தான் உனக்கான அந்த கஷ்டத்தை தேடி தேடி நான் கொடுக்கிறேன் என்பதை புரிந்து கொள். சந்தோஷமாக பாபாவின் கைகளிலிருந்து வரங்களை அள்ள அள்ள பெற்றுக்கொள். நிரம்ப நிரம்ப பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் சந்தோஷ கதவு மகிழ்ச்சியாகவே திறக்கப்பட்டு விட்டது. சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல், எந்த பிரதிபலனுமே இல்லாமல் நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு நான் தந்தே தீருவேன். எந்தவித ஆபத்திலிருந்தும் நீ பரிபூரணமாக காப்பாற்றப்படுவாய். எந்தவித பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுபடுவாய். எந்த ஒரு இன்னல்களிலிருந்தும் நிச்சயமாக வெளியே வந்து விடுவாய் என்று நம்பிக்கையோடு இரு. எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நாம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்து வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். குழந்தையே, அப்படி இருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். வருபவர்கள் மனம் திறந்தி வரட்டும்.
ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள், அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ, எதையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ, அதுவே உன் வாழ்வில் நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். உன் எண்ணங்களும் உன்னுடைய சொற்களும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கட்டும். உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன்னுடைய எண்ணம் போல் நல்லது மட்டுமே உன் சாயப்பா உனக்கு நடத்தி வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு. நீ ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நான் அங்கு உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. அதே போலத்தான் நீ இப்போது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நினைத்து கொண்டிருக்கிறாயோ, அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ செல்லும் பாதையை சீர் செய்ய, நீ செல்ல வேண்டிய நோக்கத்தை வெற்றியடைய செய்ய உன் சாயப்பா உனக்கு முன்பாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானாக இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் மிக விரைவில் நிறைவேறும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிச்சயமான ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும் என்பதை நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்களுக்கு தெரியும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தை கையில் வைத்துக்கொண்டு நீ ஏன் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நல்ல நேரமெல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த சமயம் ஏன் மன வருத்தத்தோடு இருக்கிறாய்? கவலைப்படாதே. அனைத்து கவலைகளையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன் அப்பா உனக்கு நல்லது செய்யவே காத்து கொண்டிருக்கையில் வீணாக ஏன் உன் மனதிற்கு போட்டு இவ்வளவு குழப்பத்தை திணித்து கொண்டிருக்கிறாய்? நல்லது நினை, நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நான் சொல்கிறேன், இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை குழந்தையே. என்னை முழுவதுமாக நம்பு. என்னுடைய நாமஸ்மரணத்தை எப்பொழுதும் உன் வாயால் உச்சரித்து கொண்டே இரு. சோகம் வந்துவிட்டாலோ, வேதனை வந்துவிட்டாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கரத்தை பிடித்துக்கொள். உன்னுடைய வாழ்வு பிரகாசமடையப் போவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அந்த தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்தியே தீருவேன். சோதனை அதிகமாக இருந்தால் அதைவிட சந்தோஷமும் சுகமும் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள். உன் வேதனையை தீர்க்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்கு இந்த மனவேதனை உனக்கு? உன்னிடம் இருக்கும் ஆற்றலை நீயே குறைத்து மதிப்பிடாதே. என்னால் இது முடியுமா, என்னால் இதை செய்ய இயலுமா என்று கேள்விக்குறியோடு ஒவ்வொரு செயலையும் நோக்காதே. உன்னுடைய எண்ணங்கள், செயல்கள், பேச்சுகள் அனைத்துமே எவ்வித எண்ணத்தை வட்டமிட்டு கொண்டிருக்கிறதோ, அது நல்லதாகவோ இருந்தாலும் சரி, தீயதாகவும் இருந்தாலும் சரி, எதை சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருக்கிறதோ அதுதான் உன் வாழ்வில் கண்டிப்பாக நடக்கும். அதுவே உன் வாழ்வில் நிச்சயமாக நடந்தே தீரும். எனவே உனக்கு தேவையானதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு, அதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு, அதை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிரு. நீ நினைத்தது போலவே உன் வாழ்வு எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும். சாதகமாக நடக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான ஒரு நல்ல நிகழ்வை, நற்செய்தியை உனக்கு கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்னை உதாசீனப்படுத்தி விடாதே. இனி உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது, நடக்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். நிராகரிக்காமல் நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, இனி உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது. உன் வாழ்க்கைக்கான நல்லது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்த்து வைப்பேன். நீ நடப்பது, நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது உனக்கு நடக்க வேண்டுமென்றால், கிடைக்க வேண்டுமென்றால்
தவறான எண்ணங்களை நினைத்து முடங்கி கிடந்தால் எதுவுமே உனக்கு கைகூடாது. எது நடக்க வேண்டுமோ அது நடந்து விட்டதைப் போல ஒரு கற்பனை தோற்றத்தை உன் மனதில் உருவெடுத்துப் பார். நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நகலும், சாதகமாகவே நிகழும். வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவன், வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும். வெளியே நின்று கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டே இருப்பவனை விட எது நடந்தாலும் பரவாயில்லை என்று ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்பவன்தான் வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியும். அதை விட்டுவிட்டு வெளியே நின்று கொண்டு விமர்சனம் செய்து மட்டும் கொண்டே இருந்தால் எதுவுமே அடைய முடியாது, எதையுமே பெற்றுவிடவும் முடியாது.